Hello friends, welcome to my channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். ரீசெண்டாக நாகர்கோயிலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய லண்டன் பிரிட்ஜ் பொருட்காட்சிக்கு போயிருந்தோங்க. இது வந்து ஹிந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் நடக்குது. இது வந்து ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 months நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கண்காட்சி இந்த மந்த் October 9 வரைக்கும் தான் நடக்குது. கண்டிப்பாக லண்டனுக்கு போய் இந்த பிரிட்ஜெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் இங்கே போட்டிருக்க இந்த டூப்ளிகேட் லண்டன் பிரிட்ஜை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் கடைசி நேரத்தில். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 years வரை உள்ள குழந்தைங்களுக்கு எந்த சார்ஜுமே இல்லை. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு டிக்கெட் 70 rupeesனு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள என்டர் ஆனதுமே அந்த லண்டன் பிரிட்ஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைடு நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில பில்டிங்ஸ் இருக்குது. 3D பிக்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த சைடு தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, கேமிங், அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே அந்த சைடு பெரிய இடம் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இங்கே லண்டன் பிரிட்ஜு அப்புறம் இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம லண்டன் பிரிட்ஜுக்கெல்லாம் போனதில்லை. ஸோ இந்த இதை பார்க்கும்போது ஓரளவு அந்த இதை கம்பேர் பண்ணுற மாதிரி நல்ல பிரம்மாண்டமாகவே கட்டியிருக்காங்க. இந்த லைட்டிங்ஸோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லண்டன் பிரிட்ஜ் முன்னாடி நின்று அப்படியே நம்ம 2-3 செல்ஃபி அப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தட்டி விட்டாச்சு. லண்டன் பிரிட்ஜ் மட்டும் இல்லாமல் இங்கே சைனாவில் இருக்கக்கூடிய லோட்டஸ் பில்டிங்கும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து இல்லை நின்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இதுதான் என்ன பில்டிங்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் துபாயில் இருக்கக்கூடிய டி ஷேப் பில்டிங் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அப்புறமா இதை சுற்றி நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. கேங்குரு, ஹார்ஸ், டைகர், லயன் அந்த மாதிரி நிறைய அனிமல் ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. அதுவும் அசைகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் நல்லா சூப்பராக காமிக்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய வால்ஸில் இந்த மாதிரி அழகழகான 3D பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கையிலேருந்து நம்ம புக்கே வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு 3D பெயிண்டிங்ஸுமே ரொம்ப இதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் போனதே ரொம்ப லேட்டாக தான் போனோம். இந்த October 9 இந்த பொருட்காட்சி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு இந்த October 9 போயிட்டு வந்துடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஹோம் மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.